வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருக்கரகாவூரில் உள்ள கற்பகரட்சாம்பிகை கோயிலுக்கு வந்து போகிறோம். கிளம்பிட்டோம். நாங்கள் பாபநாசம் வழியாக வந்து கோயிலுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இது தஞ்சாவூர் மாவட்டம். பாருங்க, இதுதான் கோயில் போகிற வழி. இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் நம்ம வந்து ரைட் எடுக்கணும். நேராக ரோடு போகுது பாருங்க. ரைட் சைடு நம்ம போகணும். இந்த ரோட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் தான் கோயில். பாருங்க, இதுதான் கோயில். கோயிலுக்கு முன்னாடியே ஒரு தீர்த்த குளம் இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். பின்னாடி தெரியறது கோயில். பாருங்க, தீர்த்த குளம் இருக்குது. என்ன வேணும்? இது வந்து திருக்கோயிலோட அலுவலகம். இங்கே வந்து நம்ம சீட்டெல்லாம் வாங்கணும். அர்ச்சனை சீட்டு. இப்போ அர்ச்சனைலாம் நடக்கலை. இந்த கண்ணுக்குட்டி இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பணமாக கூட இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். முன்னாடி வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்றதுனால நாங்கள் வந்து கேட்டப்போ கண்ணுக்குட்டிக்கு பதிலாக நீங்கள் காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். நாங்கள் வந்து 3000 ரூபாய் வந்து கட்டியிருக்கோம். அதுக்காக ஒரு கண்ணுக்குட்டி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே விட்டுறணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ் ஆரம்பிச்சிருக்கனால நம்ம வேணால் வேண்டிக்கிட்டோன்னா நம்ம எப்படி வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மாடவோ இல்லை கண்ணுக்குட்டியோ வாங்கி நம்ம விடலாம். இப்படிதான் இழுத்துட்டு போகணுமா? உனக்கு தான்டா கண்ணுக்குட்டி வேண்டிக்கிட்டாங்களாம். கண்ணுக்குட்டியை பிடிச்சி இது வந்து சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணுற இடம். மடப்பள்ளி. இது வந்து 63 நாயன்மார்கள். சொல்லணும். இப்போ கொடிமரம் எங்க இருக்கு? ஓ, இங்க இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து சாமிக்கு என்ட்ரன்ஸ். சாமியோட பேர் வந்து முல்லை வனநாதர். நவக்கிரகம் இருக்கா? இங்க வந்து குழந்தைக்காக தான் வேண்டிக்குவாங்க. அவ்வளோதான். சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்து வீடியோ எடுக்கலாம்.
சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். சாமி கும்பிட்றதுக்கு சாமிக்கு பக்கத்துலேயே சுயம்பு கற்பக விநாயகர் இருக்காங்க. அவங்கள கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம சாமியை கும்பிடணும். இப்போ நம்ம வந்து சுற்றி வந்துட்டுருக்குறோம். நாங்கள் எல்லோரும் சுற்றி வந்துட்டுருக்கோம். இங்கே உள்ள முல்லைவனநாதர் இருக்கிறார் இல்லையா, நம்ம சிவன், அவரும் வந்து சுயம்பா தோன்ற லிங்கமா. அதனால அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்களாம், புணுகு தான் வந்துட்டு வைப்பாங்களாம். இந்த கோயிலில் அர்த்தநாதீஸ்வரர் சிலை இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற சிவனோட பேர் முல்லைவனநாதர். அதனால இந்த தலவிருஷம் வந்து முல்லை கொடியை வந்து வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்தை தேர் மாடலில் செஞ்சுருக்காங்க. பாருங்க, கல் சக்கரமும் கல் குதிரையும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சேர்த்து எடுத்துட்டு போன தேர். எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம்.